எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம ஃபானிக்ஸ்ல இன்னும் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்க்க போறோம். ஸோ போர்டில் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு பார்ப்போமா? ஸோ இது ஆல்ரெடி உங்க எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதிரி இது வந்து அ, எ, இ, ஆ, அ. இது எல்லாமே வந்து ஷார்ட் சவுண்ட். ஓகேங்களா? இது எல்லாமே என்னது? ஷார்ட் சவுண்ட். எப்போல்லாம் ஏ, இ, ஐ, ஓ, யூ அதோட பெயர் சொல்லுதோ அதெல்லாம் லாங் சவுண்ட். ஸோ நம்ம சில ஸ்பெல்லிங் ரூல் பார்த்துருந்தோம். இந்த சி கே கூட வரும்போதும் கன்ற சத்தம் கொடுக்குது, வெறுமே கே வரும்போதும் கன்ற சத்தம் கொடுக்குது. ஆனால் எப்போ எந்த க எழுதணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா? அதனால ஒரு ஸ்பெல்லிங் ரூல் சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கும் உங்க எல்லாருக்கும் நான் நம்புறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு வவல் இந்த க சத்தம் வர்றதுக்கு முன்ப இந்த ஷார்ட் சவுண்ட் கேக்குதோ, அதாவது இந்த சவுண்ட்ஸ், இந்த ஒலி கேக்குதோ, அ, எ, இ, ஆ, அ, இந்த ஒலி கேக்குதோ, அப்போ நீங்க சீக்கே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக். இப்ப எனக்கு என்ன கேட்டது? ஆ, ஆ கேட்டது. இப்ப நீங்க எழுதும் போது எப்படி மிஸ் எனக்கு தெரியும், இல்ல படிக்கும் போது எப்படி மிஸ் தெரியும், இதை எப்படி படிக்கணும்னா, இப்ப நீங்க இங்க சாக்குன்னு ஒரு வேர்டு எழுதியிருக்குன்னா, இங்க யார் வந்திருக்கா? இது எந்த க? இது வந்து இந்த க வந்தா என்ன பண்ணணும்? இந்த வவலோடது ஷார்ட் சவுண்ட் தான் படிக்கணும். அதனால நீங்க இத ஸ், ஆ, க இப்படிதான் படிப்பீங்க. இப்படி படிக்க மாட்டீங்க. ஸ், ஏ, க சேக்குன்னு படிக்க மாட்டீங்க. ஏன்னா யார் இங்க? இங்க சீக்கே வந்துட்டாங்க. சீக்கே வந்தாலே ஷார்ட் வவல் சவுண்ட். இதை தான் படிக்கணும். புரியுதுங்களா? சோ படிக்கும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பார்க்கணும். இங்க வெறும்னே இப்ப இப்படி வந்திருந்தா, இப்ப வெறும்னே கே வந்திருக்கு, அப்ப நான் இதை இப்படிதான் படிக்கணும். இது ஸ், ஏக்க சேக்குன்னு படிக்கணும். இது ஸ், ஆக்க சாக்குன்னு படிக்கணும். ஓகேங்களா? சோ இதுக்கு ஒரு ஈ ஒரு எக்ஸ்ட்ரா வரும், அது நான் அப்புறமா சொல்லித்தரேன் சேக்குன்றது எப்படி படிக்கணும்னு. அதுவும் வந்து ஸ்பிளிட் டயக்ராஃப்னு ஒன்று வரும், நான் அப்புறமா சொல்லித்தரேன் அது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்க கவனிக்க வேண்டியதெல்லாம், படிக்கும் போதோ எழுதும் போதோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் யாராவது தராங்கன்னா, நீங்க இப்போ இன்னொரு வேர்டு பார்க்கலாமா? பிளாக்ன்னு பார்க்கலாம். ப, இ, ஆ, ஆன்னு சத்தம் வந்துடுச்சு. அப்போ ஆனா ஏன் இந்த ஒலி தான் வந்துடுச்சு. ஆ, அப்ப நான் எந்த க எழுதணும்? இந்த க, இந்த கவா, இந்த கவா. புரியுதுங்களா? சோ இதை வந்து ரீகேப் பண்றேன். அதே மாதிரி நம்ம இந்த வேர்ட், இந்த கேக் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க பார்க்கலாம். நீங்க ஏதாவது கான்சனன்ட் இல்லாட்டி லாங் வவல் சவுண்டோட இது கொடுங்க பார்க்கலாம். நீங்க ஸ், இங்க சிங்க், இங்க கான்சனன்ட் வந்திருக்கா? இந்த கான்சனன்ட் வந்திருக்கா, அதனால இந்த க போடுவோம். நம்ம இப்படி எழுதுறது இல்ல. கரெக்டா? அதே மாதிரி பீக், ப, ஈக், பீக். இது வந்து டபுள் இஏன்றது ஈ இந்த சத்தத்தை கொடுத்தது. அதனாலதான் நம்ம இந்த க எழுதிட்டோம். ஸோ இதை நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இப்போ இதையும் டிசிஹெச்சும் அதே மாதிரிதான். எப்பெல்லாம் இந்த ஷார்ட் சவுண்ட் கேக்குதோ, அ, இ, ஓ, அ, அப்பெல்லாம் டிசிஹெச் எழுதணும். எப்பெல்லாம் வந்து லாங் சவுண்ட் கேக்குதோ, இல்ல கான்சனன்ட் வருதோ, அப்போ சிஹெச் எழுதணும். என்ன எக்ஸாம்பிள்? பேங். ஸோ இந்த டிசிஹெச்ன்றது ஒரு ட்ரையாகிராஃப்னு நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ட்ரையாகிராஃப். ஏன்னா மூணு வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஒலி கொடுக்குது, அதனால டிசிஹெச்ன்றது ஒரு ட்ரையாகிராஃப். இந்த இடத்துல பெஞ்ச், ஸ்டென்ச், துர்நாற்றமா ஸ்டென்ச்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஏன் சிஹெச் கொடுத்தோம்? ஏன்னா இங்க வேற வந்திருக்கா, கான்சனன்ட் வந்திருக்கா. இந்த சிஹெச் என்னது? டயக்ராஃப். டயக்ராஃப். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ இன்னைக்கே மிஸ் திருப்பி இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கே மிஸ் திருப்பி நீங்க இந்த டயக்ராஃப் அண்ட் ட்ரையாகிராஃப் பத்தி இன்னைக்கு ஏன் திருப்பி பேசுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரூல் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது வந்து ரீகேப்போட முடிஞ்சிருது. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in J. ஜ, ஜ, ஜ. என்ன மிஸ் சொல்றீங்க? சொல்லுங்க, இப்போ தேடி பாருங்க டிக்ஷனரியில.
இங்கிலீஷ்ல ஜ என்ற சத்தத்துல முடியும். ஆனா ஜேன்ற வார்த்தையில முடியாது. ஜ என்ற சத்தத்துல முடியும். ஆனா ஜே என்ற வார்த்தையில முடியாது. இப்போ நீங்க சொல்லலாம், மிஸ் நான் பார்த்திருக்கேன் மிஸ், தாஜ், ராஜ், அதெல்லாம் ஜேல தானே முடியுது மிஸ் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் கேள்வி. அப்ப இந்த தாஜ், ராஜ் எல்லாமே என்னதுமா? இது எல்லாமே நம்ம இங்கிலீஷ் நேம்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து தாஜ்மஹல், ராஜ் அப்படி எல்லாம் வச்சது. இட் இஸ் நாட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நேம்ஸ். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து தாஜ், ராஜ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா யாரு? இங்கிலீஷ் பேசுறவங்க. ஸோ இங்கிலீஷ் பேசுறவங்களோட ஃபானிக்ஸ் ரூல்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க நான் ஒரு வேர்டு கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க வந்து எழுதுங்க எல்லாருமே. என்ன வேர்டு கொடுக்கலாம்? பேட்ஜ். பேட்ஜ் எழுதுங்க எல்லாம். இப்படி எழுதுறீங்களா? ஜ இப்படி எழுதுறீங்க. பேட்ஜ்ன்றது இப்படி எழுதணும் நம்ம. மிஸ் எனக்கு அதுதான் மிஸ் ஒலி கேட்டது. ப ஜ ஜ தானே, ஜே தானே ஜ சத்தம். நான் இப்படிதான் மிஸ் எழுதுவேன். ஆ அப்போ நம்ம என்ன எழுதுறோம்? ப ஜ. இப்ப இந்த டிஜிஇ எழுதுறோம் இல்லையா? பேட்ஜ். சோ இந்த டிஜியும் ஒரு ட்ரையாகிராஃப். டிஜின்றது ஒரு சத்தம். ஜ ஜ ஜ என்ற சத்தம். சோ ஜேல முடியும் போது, அந்த ஜ சத்தத்துல முடியும் போதெல்லாம் ஜே இப்படி எழுதக்கூடாது. இது தப்பு. இதுதான் கரெக்ட். இப்ப இன்னொரு வேர்டு கொடுக்குறேன், கேஜ். அப்ப நம்ம என்ன? ஏஜ் இப்படி எழுதணும். ஜ ஜ சத்தம் கேட்டது. இது தப்பு. நம்ம என்ன எழுதுறோம்? ஏஜ் இப்படி எழுதுறோம். கரெக்டா? சோ இங்க என்ன எழுதுறோம்? ஜீன்றது கே. சோ இததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜ என்ற ஒலி கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு, ஜ என்ற ஒலி கேட்கும் போதெல்லாம் ஒண்ணு டிஜியே எழுதணும், இல்லாட்டி ஜிஏ எழுதணும். புரியுதுங்களா? either you will write DG or you will write G. So again இது வந்து இது மாதிரிதான். இங்க TCH CHனா எப்படி கண்டுபிடிச்சோம்? எப்பெல்லாம் ஷார்ட் வவல் சவுண்ட் வருதோ நம்ம TCH எழுதணும். லாங் வவல் சவுண்ட் வந்து கான்சனன்ட் வந்தா TCH எழுதணும். அதே ரூல் தான் இங்கேயும் வரும். எப்பெல்லாம் ஷார்ட் வவல் சவுண்ட் வருதோ அப்பெல்லாம் DGE எழுதணும். எப்பெல்லாம் லாங் வவல் சவுண்டும் கான்சனன்ட் வருதோ அப்போ GE எழுதணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏன் இதை நான் ரீகேப் பண்ணேன்னு இப்ப புரியுதா உங்க எல்லாருக்கும்? எஸ் புரியுதுன்னா எஸ்ன்னு சொல்லி சாட் பாக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பீட் வேணும்னா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன் சாட் பாக்ஸ். எல்லோருக்கும் புரிஞ்சுதா? இல்ல இன்னும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும்னா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க. இன்னும் ஸ்லோவா சொல்லி தரணும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சோ நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சிகே கே ரெண்டுமே க சத்தம் கொடுக்குது. சோ அது வந்து எப்பெல்லாம் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் வருதோ அப்போ சிகே எழுதணும். எப்பெல்லாம் லாங் வவல் சவுண்ட் இல்லாட்டி கான்சனன்ட் வருதோ அப்போ கே எழுதணும். அதே மாதிரிதான் டிசிஹெச்சும் சிஹெச்சும் ரெண்டுமே சொச்ச சத்தம் தான் கொடுப்போம். இது மூணு சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கறதுனால இது ஒரு டயக்ராஃப். இது ரெண்டு சேர்ந்து ஒரு சத்தம் கொடுக்கறதுனால இது ஒரு டயக்ராம். சோ இதே ரூல் தான். எப்பெல்லாம் இந்த ஷார்ட் சவுண்ட் வருதோ அப்பெல்லாம் டிசிஹெச் எழுதணும். எப்பெல்லாம் லாங் வவல் வருதோ AEIOU வருதோ அப்போ சிஹெச் எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் எப்பெல்லாம் ஷார்ட் சவுண்ட் வருதோ டிஜிஏ எழுதணும். எப்பெல்லாம் லாங் வவல் சவுண்ட் AEIOU இல்லாட்டி ஒரு கான்சனன்ட் வருதோ GE எழுதணும். நான் 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஜேல எண்ட் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கா பார்த்து சொல்லுங்க. டிக்ஷனரி எடுங்க. ஜேல முடியிற வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கா பார்த்து சொல்லுங்க. நீங்க டைப் பண்ணலாம் கூட சாட் பாக்ஸ்ல. இப்ப நம்ம டிஜிஇ வேர்ட்ஸ பார்க்க போறோம். என்னெல்லாம் பார்க்கலாம்? பேட்ஜ். பேட்ஜ். வேற என்ன எழுதலாம்? ஜ அஜ் ஜ அ ஜ. இப்ப ஜட்ஜ்ன்றது இப்படியே எழுதணும். ஜ ஜ ஜட்ஜ். இதுவும் ஜ. இங்க பாருங்க, இங்க முன்னாடி இது ஜ, இது ஜ. இப்ப நான் இதை இப்படி எழுதி காமிக்கிறேன். ஜ அ
திருப்பி ஜ வருது. இப்படியா எழுதுறோம் நம்ம? ஆஹா, அப்படி எழுதுறது இல்ல. நம்ம என்ன எழுதுறோம்? இது ஜட்ஜுன்னு படிக்கும் போது வேணா இப்ப ஜ ஜ ஜட்ஜுன்னு வரும். ஆனா கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன? நம்மளுக்கு தான் தெரியுமே. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் ஜே. English words do not end in j sound. So we will write instead of j. What is that came? இங்க என்ன வந்தது? இந்த ஒலி தான் வந்தது. இந்த ஷார்ட் சவுண்ட் வந்ததுனால இங்க டிஜி தான் நான் எழுதுவேன். அப்படிதான் நீங்க பண்ணி எழுதணும் ஸ்பெல்லிங்க. புரியுதுங்களா? எஸ்ன்னு சொல்லிட்டீங்க சாப்பு மல்கண்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் ஃபீட்பேக். இப்போ இன்னும் நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் தரேன், நீங்க எழுதுங்க. எ ஜ எஜ் ரெண்டு ஒலி தான் கேக்குது. ஏ கேக்குது, ஜ கேக்குது, ரெண்டு ஒலி எழுதுங்க. ஆனா 4 லெட்டர்ஸ் எழுதணும். எழுதி காமிங்க. எப்படி எழுதுனீங்க? எ எ எ அதாவது இந்த ஒலி கேட்டது, அப்புறம் ஜ கேட்டது. அப்ப நம்ம இப்படி எழுதுறோம். இது தப்பு. ஏ ஜ எஜ். கரெக்டா? இதுதானே கரெக்ட் ஸ்பெல்லிங். சோ இது ஒரு சிங்கிள் சவுண்ட், இது ஒரு ட்ரையோகிராஃப். ரெண்டு ஒலி இருக்கு. ஆனா 1 2 3 4 4 சவுண்ட்ஸ் இருக்கு. 2 ஐ மீன் 4 லெட்டர்ஸ் இருக்கு. 2 sounds, 1 and 2. கிளியரா? சோ இன்னும் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? இந்த பக்கம் பார்க்கலாமா? டிடிஜில பார்க்கலாமா? இன்னும் நான் இதுல எழுதி காமிக்கிறேன். பிரிட்ஜ், ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜ். வேற என்ன எழுதலாம்? இங்க எழுதலாமா? பெரிய வேர்டா கொடுக்கட்டுமா? எழுதுறீங்களா? நீங்க எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் எக்ஸ் சேஞ்ச், எக்ஸ் சேஞ்ச், எக்ஸ் எக்ஸ் சேஞ்ச், எக்ஸ் இது பாருங்க டயக்ராஃப் வந்திருக்கு. ஏ ஏன்றது லாங் இல்லையா? அப்புறம் கான்சனன்ட் வந்துருச்சு. இப்போ இப்படி எழுதுறோம். எக்ஸ்சேஞ்ச். இப்படி எழுதுறது இல்ல. நம்ம இந்த ஜக்கு பதிலா என்ன போடணும்? எது எழுதுவீங்க? டிஜிஏ எழுதுறீங்களா, ஜிஏ எழுதுவீங்களா? கண்டிப்பாக ஜிஇ தான் எழுதுவேன். ஏன்னா யார் வந்திருக்காங்க? கான்சனன்ட் வந்திருக்கா. தென் வந்து கான்சனன்ட். ஸோ இதுதான் ஜ. புரியுதுங்களா? பாருங்க, இத்தனை பெரிய வார்த்தை உங்களால போனிக்ஸ்ல பிளெண்ட் பண்ணி எழுத முடியுது. எக்ஸ் எக்ஸ் ஏ ஏ ஏ எக்ஸ்சேஞ்ச். இன்னொரு வேர்டு எழுதலாமா? ஏஜ். ஏஜ் எழுதுங்க. ஏ ஏ இந்த ஒலி வந்திருக்கு பாருங்க. ஏ ஜ. இப்படி நம்ம இப்படி எழுத மாட்டோம் இல்லையா? ஏஜ். இது தப்பு. ஓகேங்களா? இதுதான் கரெக்ட். ரைட். சோ நம்ம வேற ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? இப்போ இது இந்த சம்பந்தப்பட்டமான ஆக்டிவிட்டி பார்க்கலாம். எப்போ எந்த ஜ எழுதணும், டிஜிஇ எழுதணுமா, ஜிஇ எழுதணுமான்றது. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஹியூஜ், ஸ்டேஜ், கேஜ், ஸ்லெட்ஜ், லக்கேஜ். ஓகேங்களா? இப்ப ஏஜ் எழுதிட்டோம் நம்ம இங்க. ஏஜ் எழுதிட்டு லக்கேஜ் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? ஈ அ க லக். கேஜ் க க க ஏ. இங்க ஏ வந்துடுச்சு. அதனால இங்க ஜ என்ற ஒலி வருது. இங்க இந்த ஒலி வந்துடுச்சு. அப்ப நான் எந்த ஜ எழுதுவேன்? இந்த ஜ தான் எழுதுவேன். லக்கேஜ். கிளியரா? பாருங்க, எத்தனை பெரிய பெரிய ஸ்பெல்லிங் நம்மளால எழுத முடியுது. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க எல்லோரும் எனக்கு சொல்லுங்க எப்போ எந்த ஜ எழுதணும். ஓகேங்களா? பாருங்க, சாட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. இங்க அவங்களே இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி அந்த என்ன சொல்றது, ஷார்ட் வவல் சவுண்டோட சிம்பிள் இருக்கு பாருங்க. அப்ப நீங்க சொல்லுங்க என்ன வரும்? ஹ, ஏ ஏ ஷார்ட் வவல் இங்க போட்டிருக்கு பாருங்க சிம்பிள். அப்ப நாங்க எந்த ஷார்ட் வவல் வந்தா எது எழுதணும்? ஏயா பியா? சொல்லுங்க. வெரி குட், ஆன்சர் சொல்லிட்டீங்க சாப்பு மண்கல்டா. வெரி குட், ஆன்சர் சொல்லிட்டீங்க. பின்றது ஜி சொல்லியிருக்கீங்க சாப்பு மண்கண்டா. ஹே ஜ ஏ ஏ ஷார்ட் வவல் வந்திருக்கு. இப்போ ஷார்ட் வவல் வந்தா டிஜிஇ எழுதணும். லாங் வவல்
வந்தாதான் ஜி எழுதணும். பாருங்க, இப்படி எழுதியிருந்தா இது பாருங்க, இப்படி போட்டு மேல ஒரு லைன் கொடுத்திருந்தா நீங்க வந்து இதை எடுக்கணும். இது லாங் வாவல். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கு, இப்படி பண்ணி ஒரு நிலா மாதிரி மேல போட்டு இருக்கு. அப்போ இது வந்து ஷார்ட் வாவல். ஷார்ட் வாவல் வந்தா நம்ம இதுதான் எடுக்கணும். இது இந்த டிஜிஇ தான் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்க ஆன்சர் வந்து பாத்துக்கோங்க. ரைட், இப்போ நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, சோ நம்ம என்ன ஆன்சர் டிக் பண்ணோம்? பி தான் கரெக்ட். ஹெட்ஜ். ஜ ரெண்டுமே ஜ தான். பட் நம்ம எந்த ஜ எழுதணும்? நம்ம என்ன படிச்சோம்? இந்த ஜக்கு முன்ப யாரு வரா? ஷார்ட் வவல் வருது. அப்ப நம்ம அத இந்த ஜ தான் எழுதணும். ஹெட்ஜ். அடுத்தது கரெக்டா சொல்லிடுங்க. இங்க பாருங்க, திருப்பி இது ஷார்ட் சவுண்ட் தான் வந்திருக்கு. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், மிஸ் எப்படி மிஸ் எனக்கு படிக்கும் போது தெரியும் நான் ஷார்ட் வவல் படிக்கணுமா லாங் வவல் படிக்கணுமான்னு? வெரி சிம்பிள். இங்க பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். இப்படி இருக்கா? ஃபஜ்னு இருக்கா? இப்போ இங்க யார் வந்திருக்கா நீங்க பாக்கணும். இருங்க, நான் காமிக்கிறேன். கலர். சரி, இங்க யார் வந்திருக்கா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இங்க யார் வந்திருக்கா? ஃபஜ். இங்க இந்த ஜ வந்திருக்கு. இந்த இந்த ஜ வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பென் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஜ வந்திருக்கு. இந்த ஜ வந்திருக்கு. அப்போ நான் இந்த முன்பு வர வவல என்னவா படிப்பேன்? என்னவா படிக்கணும்? யூவா படிக்கணுமா இல்ல அ அப்படின்னு படிக்கணுமா? கண்டிப்பாக தான் படிக்கணும். ஏன்னா இங்க யார் வந்திருக்கா? டிஜிஇ வந்திருக்கு. டிஜிஇ வந்ததுனால நான் அந்த முன்பு வர வவுல தான் படிப்பேன். யூன்னு படிக்க மாட்டேன். ஓகேங்களா? ஃப அ ஜ ஃபஜ். புரியுதுங்களா? சோ நம்ம படிக்கும் போதும் ஈஸி, எழுதும் போதும் எந்த ஸ்வவலோட உச்சாரணம் வருது நம்ம பார்க்கணும். வெரி குட், ஆன்சர் சொல்லிட்டீங்க சாப்பு மல்கண்டா. வெரி குட், ஆன்சர் சொல்லிட்டீங்க. டிஜின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட், கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. பாருங்க, ப அ ல். இப்போ என்ன சத்தம் வந்திருக்கு? இத கவனிங்க, இத பார்க்காதீங்க. எண்ட் சவுண்ட் தான். ஜக்கு முன்பு யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? இங்க ஒரு கான்சனன்ட் வந்திருக்கு. இத பார்த்துட்டு உடனே ஒரு டிஜி எழுதிடக்கூடாது. பல்ஜ். இல் என்ற கான்சனன்ட் வந்திருக்கு. கான்சனன்ட் வந்தா என்ன வரும்? வெரி குட், நம்ம ஜி தான் எழுதணும். கான்சனன்ட் வந்து இல்ல ஷார்ட் சவுண்ட் வந்தா, ஐ மீன் லாங் சவுண்ட் வந்தா நம்ம ஜி தான் எழுதணும். இல்ல பி கிடையாது, ஏ பல்ஜ். ஓகே, ஜி எழுதணும். இல் என்ற கான்சனன்ட் சத்தம் வந்திருக்கு. நீங்க பார்க்க வேண்டியது எல்லாமே இந்த ஸ்லைடு திருப்பி காமிக்கிறேன். ஆன்சர் தப்பா சொன்னதுனால நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. நீங்க இந்த ஜ சத்தம் உச்சாரணமுக்கு முன்னாடி யாரு வரான்னு பார்க்கணும். இங்க கான்சனன்ட் வந்திருக்கு. அப்போ கான்சனன்ட் இல்லாட்டி லாங் வவல் சவுண்ட் வந்தா நம்ம ஜி தான் எழுதணும். இந்த ஜக்கு முன்ப அஹ் இ அப்படி வந்தா டிஜி எழுதணும். ஓகேங்களா? இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டா சொல்லுங்க. இல் அன். இத பார்க்கணும், இத பார்க்க கூடாது. ஜக்கு முன்ப இங்க லஞ்ச். லஞ்சு. இப்ப சொல்லுங்க கரெக்டா. இங்க யார் வந்திருக்கா? கான்சனன்ட் வந்திருக்கா. அதனால ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். கரெக்ட், வெரி குட். நீங்க பாருங்க. ஆ, ஆ, என்ன வந்திருக்கு பாருங்க. ஆ, அ, என்ன வருது? லாங் பவுண்ட் இருக்கு. ஏஜ். ஏஜ். இது பாருங்க. வ ஏஜ். ஏ லாங் வவல் வந்திருக்கு. லாங் வவல் வந்தா ஏன்ற சத்தம் வந்தா ஜி போடணும். வேஜ். ஆர் கான்சனன்ட் வந்திருக்கு. கான்சனன்ட் வந்தா ஜி எழுதணும். ஓகேங்களா?
இங்க பாருங்க, இப்ப என்ன வந்திருக்கு? ஜக்கு முன்பு என்ன சத்தம் வந்திருக்கு? ஏ ஏ ஏ. அதாவது ஷார்ட் வவல். அதனால பிரிட்ஜ். பிரிட்ஜ். வெரி குட் சாப்பு மல்கண்டா. ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. பிரிட்ஜ். இது பாருங்க, ஷார்ட் வவல் சவுண்ட். ப அஜ். அ அ அ அ. ஷார்ட் வவல் சவுண்ட். அதனால பி தான் கரெக்ட். வெரி குட். சூப்பர்பா ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். வேற சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ட ஏ. ஏ வந்திருக்கு. ஷார்ட் வவல் சவுண்ட். அதனால ஏ தான் கரெக்ட். ஸ்டேஜ். வெரி குட் சாப்பு மல்கண்டா. ட அ அ அ ஷார்ட் சவுண்ட் வந்திருக்கு. அதனால ஷார்ட் சவுண்ட் வந்தா இந்த ட்ரையகிராஃப் உள்ள டிஜி உள்ள ஜ தான் எடுத்துக்கணும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ so மச் ஃபார் your ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ப ஆ. இந்த ஜவா இந்த ஜவா. ப ஆஜ். ஏயா பியா. வெரி குட். இட் இஸ் ஆன்சர் இஸ் பி பேட்ச். சூப்பர். இப்போ ஆன்சர்ஸ் வேணா நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி ஆன்சர்ஸை காமிச்சுடுறேன். எழுதிக்கோங்க. இப்ப நீங்க கூட்டி நீங்க படிக்கலாம். ஹ எஜ். இந்த ஜ வந்ததுனால இங்க மேல சைன் புக்ல போட்டிருக்காது. ஆனா உங்களுக்கு தெரியும் டிஜி வந்தாலே நீங்க அத ஜன்னு படிக்கணும். அதுக்கு முன்ப வந்து அந்த வவல் வந்து ஷார்ட் சவுண்ட் தான் கொடுக்கும். அத ஹீஜ்ன்னு படிக்கிறது இல்ல நம்ம. ஹெஜ். ஃபஜ். ப அல்ஜ். பல்ஜ். ல் அஞ்ச. லஞ்ச். ஏஜ். ஏஜ். இந்த ஏவை இக்னோர் பண்ணிடுங்க. இந்த ஏ மட்டும் பார்த்துக்கோங்க. இத வந்து கட் பண்ணிடுங்க, எழுதாதீங்க. ஏஜ் நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து இங்க எழுதாதீங்க. ஓகேங்களா? அது கட் பண்ணிடுங்க. ஓகே. வெறும்னே ஏஜ். ஏஜ் இது எக்ஸ்ட்ராவா ஆயிட்டு. வேஜ். சார்ஜ். பிரிட்ஜ். பட்ஜ். ஸ்டேஜ். ஓகேங்களா? எல்லோருக்கும் புரிஞ்சுதா? வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு நம்ம வந்து வில் கம் பேக் டு த போர்ட். தேங்க்யூ ஸோ மச் சாப்பு மல்கண்டா. ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு மட்டுமே நம்ம 3 விதமான ஸ்பெல்லிங் ரூல் ரெண்டு ரிவைஸ் பண்ணோம். ஒன்று புதுசா கத்துக்கிட்டோம். தட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் ஜ. அதாவது ஜ சவுண்ட்ல. அதுக்கு பதிலா நம்ம டிஜிஇ இல்லாட்டி ஜிஇ எழுதுவோம். அண்ட் சிகே டிசிஹெச் ரூல் கூட நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் போர்ட் ரக் பண்ணிட்டு we will go for another. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து டிஃப் தாங். டிஃப் தாங் படிக்க போறோம். ஓகேங்களா? டிஃப் தாங் அப்படின்னா என்ன மிஸ்? இப்ப புதுசா இப்ப நீங்க ஆல்ரெடி டயக்ராஃப் சொல்லியிருக்கீங்க, ட்ரையகிராஃப் சொல்லியிருக்கீங்க. ஸோ பேரெல்லாம் வச்சு பயப்பட வேண்டாம். நீங்க பேரெல்லாம் பார்த்துட்டு பயப்பட வேண்டாம். சும்மா உங்க இன்ஃபர்மேஷனுக்கு நான் ஏதாவது சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அதோட பேரும் தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபோனிக்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு சொல்லி தரேன். பேரெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். டயக்ராஃப்னா நம்ம பார்த்தோம். சிஹெச் எஸ்ஹெச் இதெல்லாமே டயக்ராஃப்னு பார்த்தோம். ட்ரையகிராஃப்னா என்ன பார்த்தோம்? டிசிஹெச் இப்ப பார்த்தோம்ல டிஜி. இது எல்லாமே வந்து ட்ரையகிராஃப்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ டிஃப்தாங்னா என்னது அப்படின்றது புதுசா இருக்கு. என்ன சில பேரு அப்படின்னா அது ஒண்ணுமே இருக்கு. இந்த டயக்ராஃப ஒரு வாட்டி உச்சாரணம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து தனித்தனியா படிக்கும் போது இது க இது ஹ. ஆனா அது சேர்த்து பண்ணும்போது ச்ச ஒரு சத்தம் வரும். ச்ச. அப்போ உங்க வாய் எப்படி ச்ச அப்படி சொல்லும் போது ஒரு ஒரு சத்தம் மட்டும் வரும். இப்போ இது இது பாருங்க. ஆ ஈ ஆ ஈ இப்படி சத்தம் போடுங்க. அப்போ உங்க வாய் வந்து ஆக்கு இப்படி போகும். ரவுண்டா போகும். கரெக்டா? ஒரு மாதிரி ரவுண்டாவும். ஓகே. அப்படி உங்க வாய் போகும். ஈ சொல்லும் போது இப்படி போகும்.
அப்போ வாய் இப்படி ஓ பண்ணி ஈ இப்படி போகுது. ஆ ஈ இப்படி போகுது. கரெக்டா? அப்போ ஆ ஈ, அப்போ வாயோட ஷேப் வந்து ஆல இருந்து ஈக்கு போகுது. அந்த மாதிரி இதை வந்து கிளைடர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வாய் வந்து உங்களுக்கு இப்படி கிளைட் ஆயிட்டு போகுது. கிளைடுனா என்ன? அப்படி ஒரு ஒரு ரவுண்டா திறந்து அப்புறம் இப்படி போகுது. சோ ஒரு ரெண்டு டிஃபரெண்ட் சவுண்ட் சேர்ந்து ஒரு சவுண்ட் போடுது. அதாவது ஒரு சவுண்டுனா அதுல ரெண்டு சவுண்டும் ஓரளவுக்கு கேக்குது கூட நம்மளுக்கு. ஆ ஈ ஆ ஈ ஆய் ஆய் ஆய். புரியுதுங்களா? சோ இது வந்து இன்னைக்கு நம்ம இந்த ஆய் அந்த வேர்ட்ஸை நம்ம பார்ப்போம். ப ஆய் இ, ப ஆ, ப ஆய் ஆ ஆய் ஆய் பாய். ஸ். இப்ப நீங்க படிங்க. உங்களுக்கு நீங்களே படிங்க. நான் எழுதி போடுறேன், நீங்க வேர்ட்ஸ நீங்க படிங்க. அப்புறமா நான் படிச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? எல்லாமே ஈஸியா நீங்களே படிக்க முடியும். நான் எழுதிட்டு இருக்கேன், நீங்க படிங்க. கூட்டி கூட்டி யாருமே பிஓஐஎல் பாயில் எஸ்ஓஐஎல் அப்படி எழுதக்கூடாது. எல்லோரும் கூட்டி கூட்டி படிங்க. ஆயில் சாயில், ஜ ஆயிண்ட் ஜாயிண்ட், ட ஆயில் டாயில், ஃபு ஆயில் ஃபாயில். ஸோ ஆயில் நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சாலே இதுல எல்லாத்துலயுமே ஆயில் இருக்கு பாருங்க. ஆயில்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்பு இருக்குது க வந்தா காயில், ஃபு வந்தா ஃபாயில், டு வந்தா டாயில், ஸ் வந்தா சாயில், பு வந்தா பாயில். ஓகே, இந்த வேர்டு படிங்க. க ஆயின் காயின், ப ஆயிண்ட் பாயிண்ட், ம் ஆயிஸ்டர் மாய்ஸ், ஆப் ஆப். இந்த பாயிண்டோட இங்க இருக்கு பாருங்க. ஆப் ஆயிண்ட் பாயிண்ட், அப்பாயிண்ட். கிளியரா? எஸ் கிளியர்னு சொல்லிட்டீங்க சாப்பு கண்டா. இப்போ நீங்க வந்து இன்னொரு ஸ்பெல்லிங் கொடுக்குறேன். பாய் பாய், ஒரு பையன் அப்படி சொல்லும் போது எப்படி இப்படி எழுதுறீங்க? இப்படி எழுதுறது இல்ல. என்ன எழுதுறோம்? ஆயின்ற சத்தம் கடைசியா வரும் போதெல்லாம் நீங்க இந்த ஓ வை தான் எழுதணும். ஐ வந்து நான் ரொம்ப கூச்சம் உள்ள ஒல்லியா இருக்குல்ல, அதுக்கு கடைசியா வர்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்குமா. அதனால ஐ வந்து ஐயோட சத்தம் வரும்போதெல்லாம் இந்த வை வந்து அதை காப்பாத்துறதுக்காக அதுதான் வரும் அப்படின்னு ஒரு கதையை நாங்க அப்புறமா ஒய்யோட ரூல்ஸ் நான் சொல்லித் தரும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பெரிய கதையே இருக்கு. சோ பாய். அப்புறம் வேற என்ன? டாய். டாய் எழுதும் போது டாய். சில வேர்ட்ஸ்ல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இது பாருங்க, ஆயிஸ்டர் எழுதும் போது ஆயிஸ்டர், ஆய் ஆயிஸ்டர், இஆர் வேர்ட்ஸ் ஆயிஸ்டர். ஓகேங்களா? சோ கடைசியா வர வேர்ட்ஸ் எல்லாமே ஓ வை, ஆயில முடிஞ்சா ஓ வை எழுதணும். மத்தபடி நடுவுலயோ இல்ல ஸ்டார்டிங்லயோ வர போதெல்லாம் ஓ ஐ தான் எழுதணும். இந்த மாதிரி ரெண்டு மூணு வார்த்தை தான் எக்ஸப்ஷன்ஸா இருக்கும். மத்தபடி நான் எல்லா வார்த்தையும் அதுதான் ஃபாலோ பண்ணும். சோ இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னு நம்ம இப்ப பாத்துடலாமா? உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல எழுதுங்க பார்க்கலாம். என்ஜாய்ன்னு எழுதி காமிங்க பார்க்கலாம். எ என் ஜ ஜ ஆய் ஜாய் எழுதுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. ஏ ம் ஏ ஜ, மூணாவது சவுண்ட் ஆய். அப்போ வெரி குட், தேங்க்யூ சாப்பிட்டு கண்ட. ஏ இன் என், இது என். ஜ ஜ ஜ ஜ ஜ ஆய். இப்போ ஆய் வரும்போது இப்படி எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? ஏ இன் ஜ ஆய், கடைசியா வர்றதுனால ஓ வை எழுதுறேன். இதுதான் கரெக்ட். என்ஜாய். இன்னொரு வேர்டு எழுதிக்கிறீங்களா? ம். நம்மலாம் ஃபிளாக ஹாய்ஸ்ட் பண்ணுவோம்ல. ஹாய்ஸ்ட் 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 எழுதுங்க. ஹ ஆய் ஸ் ட. இந்த ஆய் நடுவுல வரனால எது எழுதுவீங்க? இந்த ஆய் தான் எழுதுவீங்க. ஹ ஆய் ஸ்ட. மொத்தம் 4 சத்தம் கேக்குது, பட் 5 லெட்டர்ஸ் எழுதுவீங்க. எப்படி எழுதுவீங்க? ஹ ஆய் ஸ்ட, ஹாய்ஸ்ட். ஹ ஆய் ஸ்ட, ஹாய்ஸ்ட். மாய்ஸ்ட், ஹாய்ஸ்ட். ஓகேங்களா? வாய்டு.
வாய்டுன்னு வேர்டு இருக்கு. வாய்டு, வாய்டு. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆக்டிவிட்டி பார்த்துட்டு நம்ம வந்து வேற வேர்ட்ஸ் எல்லாம் கூட ஆயில என்னென்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்டிவிட்டி மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க எந்த ஆயில் நீங்க சூஸ் பண்ணணும். யூ யூஸ் யோர் ஃபிங்கர் டு டூ திஸ். இவங்க என்ன பண்றாங்க? இந்த விரலை வச்சு என்ன காமிக்கிறாங்க? ஏதோ காமிக்கிறாங்க. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல என்ன வேர்டு இங்க இருக்கு பாருங்க. நீங்க ஆயின்ற வேர்டு வரும். மத்தபடி நீங்க அதை என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Come on, let me see how many of you are able to do it. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நான் வந்து என்ன வேர்டுன்னு சொல்றேன். நீங்க இப்போ டிக்டேஷன் வேர்ட்ஸா எழுதுங்க. சாரி. பாயிண்ட், பாயிண்ட். ஐ பாயிண்ட் எப்படி எழுதணும்? இங்க இருந்தது ஆய். ஆய்னா என்ன? ரெண்டு வேறு ரெண்டு சவுண்ட், ரெண்டு லெட்டர்ஸ் எடுக்கணும். ஆய் பாயிண்ட். புரியுதா? இப்ப அடுத்தது நீங்க தான் செய்யணும். ஓகே. லைக் அ மேன் பட் யங்கர். மேன் மாதிரி இருக்கான் பட் சின்ன வயசு. அவங்கள என்னவா சொல்லுவோம்? ஆன்சர் எழுதுங்க. வெரி குட். சாட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லிட்டீங்க. சாப்புமன் கண்டா பாயிண்ட் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். எழுதிடலாம் ஆன்சர்ஸ். வெரி குட். ஓகே. ப ஆய். இப்ப பாருங்க ரெண்டு ஒலி தான் இருக்கு. இங்க ப இருக்கு, ஆய் இருக்கு. ரெண்டு ஒலி தான் இருக்கு பட் மூணு லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரிடில் கூட யாருக்கிட்டயா கேட்கணும்னா கேட்டு இந்த மாதிரி எழுதலாம். worms லவ் திஸ். பூச்சிகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது என்னது? எழுதுங்க பார்க்கலாம். ஓஐ வந்தாலே அது ஸ்டார்டிங்ல வரும் இல்ல நடுவுல வரும். ஸோ உங்களுக்கு கடைசியா வராது. ஓவை இருந்தாதான் நீங்க லாஸ்ட்ல வரும். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது என்னது? worms லைக் திஸ். வெரி குட். சாப்புமன் கண்டா சாயில் சொல்லிட்டீங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் கண்டுபிடிக்காதவங்க சாயில். ஸ் ஆய் இ மூணு ஒலி கேக்குது எனக்கு. ஸ் ஆய். ஆய் என்றது ஓஐ. இ சாயில். அடுத்தது பார்க்கலாம். இட் கம்ஸ் ஃப்ரம் அ பீன். இந்த மாதிரி பீன்ல இருந்து அது வருது. அது என்னது? ப ஈனா பீன். வெரி குட். ஆன்சர் சொல்லிட்டீங்க. சாயில். இல்ல என்ன ஆன்சர் சொல்லியிருக்கீங்க சாப்புமல் கண்டா? ஓகே, வெரி குட். சாய். ஸ் ஆய். சாய். when you do this to water it bubbles. நீங்க இத பண்ணும்போது வாட்டர் வந்து பபிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஒரு செயல்? பாயில். வெரி குட் சாப்புமல் கண்டா. பாயில். எழுதாதவங்க மத்தவங்க எல்லாம் எழுதுங்க. ஆய் ஆய் இ பாயில். அடுத்ததாக பார்க்கலாமா? இட்ஸ் லைக் wrapping சம்திங் அரவுண்ட் அண்ட் ரவுண்ட். இது இது என்னது? இப்படி ரவுண்ட் ரவுண்டா போகும். இட்ஸ் லைக் wrapping சம்திங் அரவுண்ட் அண்ட் அரவுண்ட். வெரி குட். ஆயில். வெரி குட் சாப்புமல் கண்டா. காயில். கிட்ஸ் லவ் தீஸ். இது என்னது? இது ரொம்ப ஈஸி. எல்லோருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? வெரி குட், வெரி குட். டாய்ன்னு சொல்லிட்டீங்க. ட ட ட ட. இதுல ரெண்டு ஒலி தான் இருக்கு பாருங்க. ட ஒரு ஒலி, ஆயின்றது. இந்த ஆய் கடைசியா வர்றதுனால இங்க ஐ எழுதாம வை எழுதுறோம் பாருங்க. டாய்.
a little wet. கொஞ்சமா ஈரமா இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? ஈரப்பதம்னு சொல்லுவீங்களே தமிழ்ல. அதுல என்னவா சொல்வீங்க? லிட்டில் வெட்டுக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன், கண்டுபிடிங்க. மாய்ஸ்ட்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். சாப்பமல் கண்டா. ம் ஆய் ஓ ஐ ஆய் மாய்ஸ்ட். கார் இன்ஜின்ஸ் நீட் திஸ் டு ரன் ஸ்மூத்லி. ரொம்ப ஈஸி. ரெண்டு சவுண்ட் தான் இருக்கு. ரெண்டு சவுண்ட் தான் இருக்கு இதுல. வெரி வெரி ஈஸி. வெரி குட். ஆய் வெரி குட். சூப்பர். ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். தேங்க்யூ. சோ ஆயில். another word for happiness. happinessக்கு synonyms. another word. happiness ன்னு சொல்றதுக்கு பதிலா வேற. வெரி குட். தேங்க்யூ so much for the answers. ஆய். இப்ப வரப்போது பாருங்க, கவனிங்க. ஓ வை தான் எழுதுறோம் நம்ம. ஓ ஐ எழுதுறது இல்லை. ஏன்னா ஆய் சத்தம் கடைசியாக வந்தது. என்ஜாய், ஜாய், இது எல்லாமே. யூ மைட் wrap ஃபுட் இன் திஸ் டு சேவ் இட். சாப்பாடு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றதுக்கோ இல்ல கட்டு போகாம இருக்கிறதுக்கு இதுல ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கலாம். வெளியே பிக்னிக் எல்லாம் போகும்போது கூட இதுல வைக்கலாம். இந்த சில்வர் கலர் இது என்னது? இது என்னன்னா சொல்லுவோம். வெரி குட். தேங்க்யூ சாப்பமல் கண்டா. வெரி குட். ஃபாயில்னு சொல்லிட்டீங்க. நீங்க ஜாய் என்ற ஸ்பெல்லிங்க ஓ ஐன்னு எழுதிருந்தீங்க. ஓ வையா எழுதணும் சாப்பமல் கண்டா. ஆய் ஆய் இல்ல. a boy who runs up cows. இது ஒரு பாயோ இல்ல ஒரு மேனோ கவுஸ ஊட்டிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஷெப்பர்ட் பாய் இல்லாட்டி வேற கூட சொல்லுவாங்க அத. அதுக்கு கவ்வ இது பண்றவங்கள என்ன சொல்லுவாங்க? எஸ், வெரி குட். க அவ் ஓடபிள்யூ வந்து அவுன்ற சத்தம் கொடுக்கும். க அவ் கவ். இது பார்த்தாலே உங்களுக்கு சொல்லிடலாம். ப ஆய் கவ் பாய். elbow and knee are also called as. எல்போ அண்ட் நீ இது எல்லாம் இந்த இடத்துக்கு என்ன பெயர்? இந்த மாதிரி காமிக்கிறது நீங்க வந்து சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னது அது? வெரி குட். சொல்லிட்டீங்க. ஜாயிண்ட்னு சொல்லிட்டீங்க. ஜ ஜ ஜ ஜ ஆய் ஆய் ஜாய் ஜாயிண்ட் ஜாயிண்ட் ஜாயிண்ட். பிக்ஸ் சவுண்ட். பிக் என்ன சவுண்ட் போடும்? அவ சின்ன வயசுல படிச்சிருப்பாங்க. டாக் சேஸ் பவ் பவ், கேட் சேஸ் மியாவ் மியாவ், பிக் சேஸ் பாயிண்ட் பாயிண்ட் ஆயிங்க். வெரி குட். தேங்க்யூ so மச் Apumal Kanda for active participation. Thank you so much. எல்லாமே வண்டர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணீங்க. யாராவது ஆன்சர்ஸ் எழுதலைன்னா தயவு செய்து எழுதிக்கோங்க. வெயிட் பண்றேன் நான். யூ யூஸ் யுவர் ஃபிங்கர் டு டூ திஸ். பாயிண்ட் பாயிண்ட் லைக் a man but younger boy. Worms love this soil. Soil, soil. It comes from a bean. Soil, soil. When you do this to water, it bubbles. Boy, boy. It's like wrapping something around and around. Coil, coil. Kids love these. Toy, toy. A little wet. கொஞ்சமா ஈரமா இருக்கும்போது we'll say it is moist. Oyster, moist. Car engines need this to run smoothly. Oil, oil. Another word for happiness. Joy, joy. You might wrap food in this to save it. Foil, foil. A boy who rounds up cows. So cow, cow. Boy, boy, cowboy. Elbow and knee are also called as, and the joint எடுத்து joint, joint.
big sound oink. All right. So நம்ம ஆக்டிவிட்டியோ சூப்பர்பா பார்த்துட்டோம். வில் கம் பேக் டு த போர்டு. எல்லாம் எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். அப்போ உங்களுக்காண்ட ஆன்சர்ஸ் எல்லாமே ஒழுங்கா கரெக்டா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ வில் பி பேக் டு த போர்டு. அண்ட் நீங்க இப்போ நான் சொல்ற சென்டென்ஸை நீங்க எழுதுங்க. ஓகேங்களா? நம்ம நிறைய வேர்ட்ஸ் படிச்சோம் இல்லையா? இப்போ நீங்க நான் சைட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. த, தே, வி, அஸ் இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த வச்சு இப்போ நான் கொடுக்குற சென்டென்ஸை கிளியர்னு சொல்லிட்டீங்க சாப்பிட்டு கண்டா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் கொடுக்குற சென்டென்ஸை நீங்க எழுதுங்க. ஓகேங்களா? தேர் இஸ் அ பிரிட்ஜ். தேர் இஸ் அ பிரிட்ஜ். என்ன எழுதுவீங்க? தேர் வந்து சைட் வேர்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோ. இஸ், இஸ், இஸ் என்றது கூட்டி எழுதலாம். இஸ், இஸ். என்றது ஒரு சைட் வேர்ட். இப்போ பிரிட்ஜ். பிரிட்ஜ்னா எப்படி எழுதுவீங்க? சவுண்ட் போடுங்க. ப, இ, ஜ. நாலு சத்தம் வருது. அப்போ நிறைய பேர் இப்படி எழுதுவாங்க. ப, இ, ஜ இப்படி எழுதிருக்காங்க. இது தப்பு. நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் தட் இந்த வவல் இந்த மாதிரி ஷார்ட் சவுண்ட் வர்றதுனால ப, இ, ஜ இப்படிதான் எழுது. ஏன்னா ஜ வந்து ரெண்டு இருக்கு. இதுல இருந்து இதுதான் நம்ம எடுப்போம். ஏன்னா ஷார்ட் சவுண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? இப்ப இன்னொரு சென்டென்ஸ் எழுதுங்க. There is a cage on the stage. There is a cage on the stage. There is a cage on the stage. எழுதுங்க பார்க்கலாம். எல்லோரும் எழுத முடியுதா? There is a cage on the stage. நான் எழுதுறேன். There sight word is a cage. ஏ ஏ என்ற சத்தம் வருது. அப்போ நான் இங்க இந்த ஜ தான் எழுதுவேன். ஏன்னா இங்க லாங் வாவல் வந்துச்சு. கேஜ். there is a cage on the stage. ஏ ஏ அப்ப எந்த ஜ எழுதணும்? இந்த ஜ தான் எழுதணும். ஓகேங்களா? இது வந்துடுச்சு ஸ்டேஜ். ஓகே, there is a cage on the stage. புரியுதா அவங்க எல்லோருக்கும்? எப்படி உங்களால அத கூட்டி கூட்டி எழுத முடியும் அப்படின்னு புரியுதா? ஓகே, வெரி குட். இப்போ இன்னொன்னு எழுதலாமா? தேர் இஸ், தேர் இஸ் எல்லாமே இட் இஸ் அ பேஜ். இட் இஸ் அ பேஜ். It is a page. Page. இந்த இடத்துல இந்த ஜ போட்டோம். இங்க ஏ. Page. Page. It is a page. எழுதலாமா? Can we write one? It is a sledge. எழுதுங்க பார்க்கலாம். It is a sledge. Sledge. S-L-E-J. 4 ஒலி இருக்கு. ஆனா எத்தனை எழுதணும் நீங்க? இப்ப நீங்க பாருங்க. A, T, it. A, S, is. A. இப்போ sledge. இது ஈஸியா எழுதிடுவீங்க. S, இல்ல, ஏ. இப்ப எந்த ஜ இங்க எழுதுவீங்க? இதா இல்ல இதா? எது எழுதுவீங்க? இட் இஸ் அ ஸ்லெட்ஜுக்கு எஸ் இல்ல ஏ ஷார்ட் சவுண்ட் வந்திருக்கு. அப்போ ஷார்ட் சவுண்ட் வந்தா எது எழுதணும்? வெரி குட். ஷார்ட் சவுண்ட் வந்தா இந்த ஜ தான் எழுதணும். இட் இஸ் அ ஸ்லெட்ஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்த வேர்ட்ஸ் வச்சு இட் இஸ் அ ஸ்லெட்ஜ், இட் இஸ் அ பேஜ், தேர் இஸ் அ கேஜ், குட்டி குட்டி சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க. நீங்களா எழுத எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணி பெரிய சென்டென்ஸே நாளைக்கு உங்களாலே எழுத முடியும்.
ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.